சுரைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுரைக்காயை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். குக்கரில் சுரைக்காய் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், காயத்தூள். தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். A few minutes later. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு போட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். நம்ம வடித்து வச்ச தண்ணியை கொஞ்சமாக அது கூட சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, சின்ன சின்னதாக வெட்டி வச்ச 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததை இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.